ஜெயில் எபிசோட்ஸ்ல ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் எல்லாமே கட் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா மெயின் விஷயத்த சொல்றது அதெல்லாம் ஓகே வேணாம் விட்டுறலாம் சொல்லி அதெல்லாம் இருந்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். அப்போ சீரீஸ் எல்லாம் அவ்வளவு பாப்புலரா இருக்கல. ஸோ அதனால வந்து அப்போ பண்ண முடியல. இப்போ பண்றதா அந்த படத்தை டெஃபினெட்லி சீரியஸா பண்ணிருக்கலாம். அது இல்லாம வந்து ஃபுல் படமாவே ஒரு படமா 5 மணி நேரம் உட்காந்து கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை. அப்படிதான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிடுது. அந்த விஷயங்கள் மிஸ் ஆனதா என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் நிறைய டெப்த்தில் நிறைய டீட்டெயிலில் விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல. நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள், அவங்களோட கதை, அவங்களோட கல்ச்சர் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டே மிஸ் ஆகிடும் இப்போ எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. அவர் அப்படி இப்படி எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோத்தையும் அப்படியே படமாக போட்டு காட்டிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எப்போவாவது வரும்னு நினைக்கிறேன். அதுவும் வெற்றிமாறன் அவரோட தொடர்ந்து அவரோட படத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆடியன்ஸை உருவாக்கியிருக்காரு. அந்த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆடியன்ஸ் ரொம்ப ஓப்பன் மைண்டடோட வர போகிறாங்க. இவர் வந்து ஆனஸ்டாக ஒரு விஷயத்த பேசுகிறாரு இந்த படத்தில். ஒரு ஆனஸ்டாக ஒரு கதையை சொல்ல போகிறாருன்னு நம்பிட்டு தான் வராரு. இவரும் அதுக்கு வந்து கரெக்டான இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளாக ஆனஸ்டாக கதையை சொல்லிட்டே வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல அவரோட ஆடியன்ஸ் கூட அவருக்கு. வெற்றியோட படத்தில் எப்பவும் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா படத்துலையும் எல்லா கேரக்டர்ஸும் மேஜர் கேரக்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்களோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அதோட கதையே இருக்கும். அது கதையை நோக்கி அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த கேரக்டரை வச்சு அது போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால், நீங்கள் அந்த கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணால் கதையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கதையை கண்ட்ரோல் பண்ணால் தான் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணும். இவர் எதையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டார், அப்படியே விட்டுருவார். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஆர்கானிக்காக கதை வளரும் அங்கேருந்து. ஸோ இப்படி ஒரு ஆர்கானிக்காக போட்டிருக்கிற கதையை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணாமல் இருந்தால் அதுவே ஒரு அழகு தானே. ஸோ இப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை வெற்றியோட படத்தை 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவர் எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோ அப்படியே போட்டுருணும், அப்படியே பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அது சுருக்கிறது வந்து நிறைய மிஸ் ஆயிடுதுன்னு எனக்கு தோணுது. டீம்னா எல்லாரும் தானடா. தேங்க்யூ. பட் அந்த வேலையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது இந்த சில வாட்டி கத்த வேண்டி வரும். அதுக்கு கத்துறாரு இவருன்னு சொல்லி கெட்டவராக்கிடுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை தானே டைரக்ட் பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உங்களோட விஷனை வந்து எல்லாரையும் வச்சு அதை வந்து உண்டாக்குறது அங்கே வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஒர்க். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டட் பட்ஜெட் இருக்கும், லிமிட்டட் டைம் இருக்கும். இந்த டைமுக்குள்ள கிரியேட்டிவா நீங்க விஷுவலைஸ் பண்ணது எல்லாத்தையும், இமேஜின் பண்ணது எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும். அதுவும் வேற யாரையோ வச்சு. ஸோ வெறும் நீங்களே பண்றதா இருந்தா அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் உங்க லிமிடேஷன், அதை வச்சுதான் நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. அது இல்லாம வேற ஆளை வச்சு பண்ணும்போது அவங்களோட லிமிடேஷன், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அங்கே கொண்டு வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப். எஃபெக்டிவாக படம் தான் காட்டி கொடுத்துரும் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம கத்துறோமோ அழுகுறோமோ, நான் அதை ட்ரை பண்ணி இப்போ நான் ஃபுல்லாக வில்லன் ஆகிட்டேன் எங்கள் டீமில். ஸோ வெற்றியோட படத்தை 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவர் எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோ அப்படியே போட்டுருணும், அப்படியே பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கதை அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த கேன்வாஸ் ரொம்ப பெருசாகிடும், ஃபுட்டேஜும் பெருசாகிடும். எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா இப்போ நம்ம வடச்சென்னை பற்றி இப்போதான் பேசிட்டு இருந்தோம். அந்த ஜெயில் எபிசோட்ஸ்லாம் ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் எல்லாமே கட் பண்ண வேண்டியதாச்சு. ஏன்னா மெயின் விஷயத்த சொல்றது அதெல்லாம் ஓகே வேணாம் விட்டுறலாம் சொல்லி அதெல்லாம் இருந்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அப்போ சீரீஸ் எல்லாம் அவ்வளோ பாப்புலராக இருக்கல. ஸோ அதனால வந்து அப்போ பண்ண முடியல. இப்போ பண்றதா அந்த படத்தை டெஃபினெட்லி சீரியஸா பண்ணிருக்கலாம். அது இல்லாம வந்து ஃபுல் படமாவே ஒரு படமா 5 மணி நேரம் உட்காந்து கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை. அப்படிதான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிடுது. அந்த விஷயங்கள் மிஸ் ஆனதால என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் நிறைய டெப்த்தில் நிறைய டீட்டெயிலில் விஷயங்கள் சொல்லியிருப்பார்ல. நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள், அவங்களோட கதை, அவங்களோட கல்ச்சர் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டே மிஸ் ஆகிடும் இப்போ எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. அவர் அப்படி இப்படி எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோத்தையும் அப்படியே படமாக போட்டு காட்டிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எப்போவாவது வரும்னு நினைக்கிறேன். அதுவும் வெற்றியோட படத்தில் எப்பவும் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா படத்துலையும் எல்லா கேரக்டர்ஸும் மேஜர் கேரக்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்களோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அதோட கதையே இருக்கும். அது கதையை நோக்கி அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த கேரக்டரை வச்சு அது போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால்,
நீங்க அந்த கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணா கதையை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். கதையை கண்ட்ரோல் பண்ணா தான் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ண. இவர் எதையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டார், அப்படியே விட்டுருவாரு. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஆர்கானிக்கா கதை வளரும் அங்க இருந்து. ஸோ இப்படி ஒரு ஆர்கானிக்கா போட்டிருக்கிற கதையை வந்து நீங்க மேனிப்புலேட் பண்ணாம இருந்தா அதுவே ஒரு அழகு தானே. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை வெற்றியோட படத்தை 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவர் எவ்வளோ எடுக்கிறாரோ அவ்வளோ அப்படியே போட்டுருணும், அப்படியே பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அந்த சுருக்கிறது வந்து நிறைய மிஸ் ஆயிடுதுன்னு எனக்கு தோணுது.